பெத்தொக்கொலை அந்த ஆடாம போனா வெட்டி போடுவாங்க. காலை மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கின்ற நமது ஆட்சித்தலைவர் மிஸ்டர் பவன்குமார் அவர்களையும் அந்த ஐஜி அவர்களையும் எஸ்பி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கேஎம்சி சார்பில் எங்கள் மருத்துவர்கள் வழியாக உங்கள் வழியாக அவர்களை மறுபடியும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கேன்சர் பற்றி நாங்கள் பல தடவை பேசிட்டோம். இந்த கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் அக்டோபர் மாதத்தில் வருஷம் நடத்துறது உண்டு. இந்த மாதம் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்து. அதனால் உங்களுக்கெல்லாம் 40 வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கணும். ஏர்லி டிடெக்ஷன் முன்னையே கண்டுபிடிச்சிங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் இஸ் க்யூரபிள். இதுதான் மெசேஜ். அது நீங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கின்ற நமது கலெக்டர் அவர்களையும் ஐஜி அவர்களையும் எல்லாத்தையும் மறுபடியும் வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு உங்களை எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ சார். அடுத்ததாக நம்முடைய கேஎம்சிஹெச் மருத்துவர்கள் அனைவரையும் முன்பு வரும்படி அழைக்கிறோம். மரியாதைக்குரிய ஐஜி சார், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி மற்றும் கேஎம்சிஹெச் உடைய சேர்மன் சார், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் உள்ளிட்ட கேஎம்சிஹெச் உடைய டீம் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அனைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அக்டோபர் மந்த் it is considered, it's celebrated as the month for cancer awareness. ஸோ மக்களுக்கு இந்த கேன்சருக்கு உண்டான விழிப்புணர்வு ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முக்கியமாக கேஎம்சிஹெச் சார்பாக இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் மெயின்லி ஃபார் உமன் அபவ் 40 ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ். முக்கியமாக இந்த ஒரு கேன்சர் அப்படி இருக்கிற ஒரு ஸ்டிக்மாவும் எல்லாமே அதுலேருந்து வெளியே ருட்டீன் ஸ்க்ரீனிங், ருட்டீன் டெஸ்ட் எல்லாருமே பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்தால் அதுக்குண்டான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட், அதுக்குண்டான ஒரு டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு இதுக்குண்டான ஒரு டேஞ்சர் முன்னாடியிருந்து நம்ம தப்பிக்கலாம். அப்படி உண்டான ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக என்னுடைய வேண்டுகோள், எல்லாருமே இது முழுமையாக பயன்படுத்திட்டு அனைவரும் இந்த ஒரு கேம்பெயினில் கலந்து கொண்டு நம்ம இந்த அவேர்னஸ் எல்லாரும் கொண்டு போகிறதுல ஒரு மிக முக்கியமான பங்காக நீங்கள் இருக்கணும் அப்படி எதிர்பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வுட் லைக் டு தேங்க் கேஎம்சிஹெச் ஃபார் ஹேவிங் அரேஞ்ச் திஸ் அவேர்னஸ் அண்ட் கீப் கண்டினியூவிங் திஸ் குட் ஒர்க். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில், இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எப்போ யாருக்கு என்ன விதமான பாதிப்பு வருங்கிறது நமக்கு தெரியாது. அந்த விதத்தில் வரக்கூடிய பாதிப்பு இதுவும் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது இருந்துட்டோம்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டு நம்ம உடலை பார்த்துக்கிட்டோம்னா, ஆனால் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அப்படி இருந்தால் நம்ம அனைவருக்கு நல்லது. பிரஸ்ட் கேன்சருங்கிறத பற்றி டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை சொல்கிற அளவுக்கு அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எனக்கு இல்லை. பட் ஆனால் ஜென்ரலாகவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம உடலில் ஒரு கட்டி வருதுன்னா அது சாதாரண கட்டியா இல்லை மெனிக்னண்டாங்கிறது நமக்கு தெரியாது. அது டாக்டர்ஸுக்கு தான் தெரியும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம உடனடியாக அதுக்குரிய மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுத்தோம்னா, அதுக்குரிய அவேர்னஸோடு இருந்தோம்னா, அதுக்குரிய ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். அதனால் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆரேஞ்ச் பண்ண கேஎம்சிஹெச் டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாரும் ஹெல்த்தியாக வாழணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கேன்சர் பற்றி மற்ற வியாதிக்கும் கேன்சருக்கும் முக்கியமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, மற்ற லீஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் இருக்கும். மோஸ்ட்டாக ஒரு டாக்டர் ஒருத்தவங்க பார்க்க வராங்கன்னா உடம்புல இப்போ வலி இருந்தால் தான் டாக்டரை பார்க்க வருவாங்க. இந்த கேன்சரில் முக்கியமான ப்ராப்ளம் பெயின் பெருசாக உங்களுக்கு இருக்காது, ஒரு க்ரோத் மட்டும் இருக்கும். அதை நம்ம ஏர்லியர் ஸ்டேஜை கண்டுபிடிச்சோம்னாக்கா அதை நம்ம க்யூர் பண்ண முடியும். அதுவே லேட்டர் ஸ்டேஜில் பார்த்தோன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது, க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் இப்போ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துட்டு அந்த ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நிறையா ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் வந்துருச்சு. ஸோ எல்லா வகையான கேன்சருக்குமே ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் பிரஸ்ட் கேன்சருக்கும் மேமோகிராஃப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கேன்சரை ஏர்லி ஸ்டேஜே கண்டுபிடிச்சாக்கா நம்ம அதை க்யூர் பண்ணுறது ஈஸி, ப்ரிவெண்ட்டும் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு முயற்சி எடுத்து இப்போ கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலேருந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக Good evening, everyone. So, as you know, breast cancer is a cancer which is affecting our mothers, sisters, daughters. This is a preventable cancer. And what we have to fear is not the very painful, out loud, big lump. It's the painless lump which people do not come and check. The painless lump that is ignored. For that, we encourage people to come get themselves checked out. So KMCH is doing a lot of awareness activities. And we're also running free mammograms, bus, and we're doing a large number of camps, including with the government employees and large with the healthcare corporation workers. And we're doing it to just spread awareness. So it's not just they know about the cancer, it's that they'll spread it to the next one that the cancer is curable. So every one of us who's been seeing this video should also say that it's your job to spread the awareness. Thank you. மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம். இந்த நிகழ்விலே சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக KMCH மருத்துவமனை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக நம்முடைய ஒரு பெரிய கைத்தறலாகமா ஒரு நல்ல நிகழ்வில் மிகச்சிறப்பாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இதை எடுத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிகச்சிறந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கைத்தறி தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த விழிப்புணர்வு நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான சிறப்பு விருந்தினர்கள் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய கையொப்பங்களையும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ தலைவர் அவர்கள் தங்களுடைய கையெழுத்தை இட்டு இந்த இடத்தில் பதிவு எடுத்துச் செல்லணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக நம்முடைய KMCH மருத்துவமனையோடு சேர்ந்த நல்ல ஒரு நிகழ்வை அடுத்த கட்டமாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பதிவுகளை இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய KMCH மருத்துவமனையினுடைய தலைவர் சேர்மன் டாக்டர் நல்லஜி பழனிசாமி சார் அவர்கள் தங்களுடைய கையெழுத்தினை இப்பொழுது பதிவு செய்வார்கள். அதைத் தொடர்ந்து வைஸ் சேர்மன் இருந்து அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துட்டு போறோம். கையெழுத்திட்டாச்சு. பலூன்களை பறக்க விட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. பறக்க விட்டுலாமா? 1 2 3 ஒரு பெரிய அப்படி 1 2 3 ஒரு பெரிய கைத்தறி இதோ அப்படி பறந்து போயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நோயும் பறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி KMCH மருத்துவமனை சிறப்பான